அதாவது பள்ளிக்கூடங்களில் இந்திய திணிக்கிறதுனால 3 மொழி கொள்கை மூலமாக இந்திய திணிக்கிறதுனால தமிழ் மொழி எந்த ஆபத்தும் வந்துடாது. இந்திய கற்றுக் கொடுத்துட்டா நம்ம ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட மாட்டோம். இந்திய கற்றுக்கிறது முதல்ல ஈஸியாக. அந்நிய மொழியான இந்திய அவசியம் இல்லாமல் என்ன காரணத்துக்காக நம்ம இதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது கஷ்டம். இந்திய கற்றுக்கிறது இந்திய கற்றுக் கொடுத்துட்டாலே எல்லோரும் ஹிந்தி மொழி பேச ஆரம்பிச்சிட மாட்டாங்க. தமிழை மறந்துட மாட்டாங்க. இப்போ ஆங்கிலம் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லோரும் என்ன ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. ஆனால் ஆங்கிலம் தேவையாக இருக்குது. அலுவலக மொழியாக இருக்குது எல்லா இடத்துலையும். அதனால் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறதுனால எல்லோரும் ஆங்கிலம் பேசிட்டாங்களா? பேச மாட்டாங்க. அதுபோல் இந்திய கற்றுக் கொடுத்துட்டாலே ஹிந்தி தெரிந்தவர்களை இந்தியை தெரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ ஆங்கிலம் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியுமா? தெரியாது. தாய்மொழி தான் தெரியும். அதுபோல் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறதுனால எல்லாம் ஹிந்தி தெரிந்தவர்களாகவும் ஆகிட மாட்டாங்க. ஹிந்தி மொழி பேசிடவும் மாட்டாங்க. அதனால் இந்திய கற்றுக் கொடுக்குறதுனால பெரிதாக தமிழ் மொழிக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனால் தமிழ் மொழிக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? ஹிந்திக்காரங்களை இங்கே குடியமர்த்துறது. இங்கே தமிழ்மொழி பேசுகிற தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசுகிற மக்களை ஹிந்தி பேசுகிறவர்களாக மாற்றுவது ரொம்ப கடினம். இப்போ மலையாளத்தில் கூட கேரளாவில் கூட ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அங்கே பள்ளிகளில் கட்டாயம். ஆனால் அதனால் அவங்க ஒன்றும் ஹிந்தி பேசலை, மலையாளம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுபோல் தமிழ்நாட்டிலையும் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறதுனால எல்லோரும் ஹிந்தி பேசிட மாட்டாங்க. ஹிந்தி அப்போ தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் பேசுகிற மக்களை ஹிந்தி பேசுகிறவர்களாக மாற்றுவதற்காக நீங்கள் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறதுனால பெரிய பயன் ஏற்படாது. அதை விட மிகச்சிறந்த என்ன தெரியுமா? ஹிந்திக்காரங்களை இங்கே குடியமர்த்துறாங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் வசிக்கிற மக்களை ஹிந்தி பேசுகிறவர்களாக நீங்கள் மாற்ற வேண்டும். அதுதானே உங்களுடைய நோக்கம். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்குறதுனால அவங்க ஹிந்தி பேசுகிறவர்களாக மாறுவார்கள் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் வசிக்கிற மக்களை ஹிந்தி பேசுகிறவர்களாக மாற்ற வேண்டும் என்றால் ஹிந்தி பேசுகிற மக்களே இங்கே குடியமர்த்தி விட வேண்டும். இதுதான் சரியான தீர்வு. இது ரொம்ப ஆபத்தான தீர்வாகும். பாருங்கள், இங்கே நாமெல்லாம் ஹிந்தி கற்றுக்கிட்டு ஹிந்தி பேசுகிறவர்களாக மாறுறதுக்கு 20 வருஷம் ஆகலாம், 50 வருஷம் ஆகலாம், 100 வருஷம் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். உத்தரவாதம் கிடையாது. அதுக்கு பதிலாக வட இந்தியாவிலேருந்து பல லட்சம் மக்களை இங்கே குடியமர்த்து, கோடிக்கணக்கான மக்களை குடியமர்த்து, கொஞ்சம் கொஞ்சமாக குடியமர்த்து. அவர்கள் அத்தனை பேரும் ஹிந்தி பேசுகிறவர்களாக மாறிவிடும். அவர்கள் வாழ்கிற தமிழ்நாட்டில் உள்ள பகுதிகளில் ஹிந்தி பேசுகிறார்கள். அப்போ ஹிந்தி பேசுகிற மக்கள் இந்த தமிழ்நாட்டில் வந்து விடுகிறார்கள். தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுகிற மக்கள் வந்து விடுகிறார்கள், அவர்கள் இங்கே தான் குடியேறப் போகிறார்கள். இங்கு தான் நிரந்தரமாக குடியேறப் போகிறார்கள். நிரந்தர குடியேற்றம் இது. ஆனால் அவர்களுக்கு தமிழ் தெரியாது. அப்போ தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுகிற மக்கள் வாழ்கிற அத்தனை பகுதிகளும் தமிழ் மொழி அழிந்து விட்டது. ஹிந்தி மொழி பேசுகிறவர்களாக தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களை நாம் மாற்றி கொண்டு வருகிறோம். அதற்கு ஒரே வழி, பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறதுனால எந்த தீர்வும் வந்துட போகாது. ஹிந்தி பேசுகிற மக்களை இங்கே குடியமர்த்துவது தான். அதன் மூலம் அவர்கள் வசிக்கிற அத்தனை பகுதியுமே தமிழ் மொழி வழக்கிழந்து போய்விடும். தமிழ் மொழி அங்கு பேசப்படாது. அங்கே ஹிந்தி மொழி தான் பேசப்படும். இந்த மாதிரி அவர்கள் பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தெரிஞ்சிக்காமலே ஆங்கிலத்தில் கல்வி கற்று வருவார்கள். அப்போ ஆங்கிலம் தெரியும், ஹிந்தி தெரியும். ஹிந்திலையும் ஆங்கிலத்திலும் கல்வி கற்று வருவாங்க. தமிழ் மொழி தெரியாது. தமிழ் மொழி தெரியாமலே அவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள். உடனே மாற்றியாச்சு, ஒரே நாளில் மாற்றியாச்சு. ஒவ்வொரு நாளும் 1000 பேரை தமிழ்நாட்டில் வசிக்கிற பகுதிகளில் தமிழ் பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் 1000 பேரை குடியமர்த்துறாங்க. அந்த பகுதி எல்லாமே தமிழ் மொழி, அவர்கள் வசிக்க அவங்க குடியேற அந்த பகுதி எல்லாமே தமிழ் மொழி அழிந்து விட்டது என்றுதான் அதற்கு அர்த்தம். அதனால் இப்படி ஒவ்வொரு நாளும் 1000 பேர் வர்றாங்கல்ல, 1000 பேர் தமிழ்நாட்டில் உள்ள, அப்போ அவர்கள் தமிழர்கள் தான். 1000 பேர் வர்றாங்கல்ல, அவங்க தமிழர்கள். ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஹிந்தி பேசுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே நிரந்தரமாக குடியேற போகிறாங்க. இப்படி ஈஸியாக தமிழ் மொழியை அழிப்பதற்கு இங்கே நமக்கு இடையில் ஒரு பிளவை ஏற்படுத்துகிறார்கள். அதனால் தமிழ் மொழி தெரியாமல் இங்கே யாரும் வேலை பார்க்கக்கூடாதுப்பா. நீ அந்நியர் யார் வேணாலும் வா, ஒரு தேர்வு எழுது. தமிழ் மொழி எழுதுவதற்கும் பேசுவதற்கும் ஒரு தேர்வு வைப்பாங்க, சரளமாக எழுதுவதற்கும் பேசுவதற்கும். அந்த மொழி கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் வேலை செய்ய முடியும். அதில் இப்போ இங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க குடும்பத்தோடு, அவங்கள திரும்ப அனுப்ப முடியாது. அப்படின்னா நீ இப்போ உடனே இன்னும் ஒரு வருடத்தில் நீ தமிழ் கற்றுக்கலன்னா இங்கே நீ வேலை செய்ய முடியாது. உனக்கு தமிழை எழுதவும் பேசுவதற்கும் கற்றுக்கொள்வதற்கு உனக்கு இங்கே இடம் இருக்குது. ஒரு பள்ளிகளை உருவாக்கு, மாலை நேர பள்ளிகளை உருவாக்கு. சவுகாரப்பேட்டையில், சென்னையில், எங்கெல்லாம், திருப்பூரில் எங்கெல்லாம் இந்திக்காரங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் தமிழ் பேசுவதற்கு பள்ளிகளை உருவாக்குங்கள். தமிழ் மொழி ஒரு வருடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டிங்கன்னா அவங்க பயந்து போய் தமிழ் கற்றுப்பாங்க. அதுபோல் தங்கள் பிள்ளைகளுக்கும் தமிழ் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா பிள்ளைகளும் இங்கே இருக்கணும், சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்துட்டா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கலாம். தமிழ் தெரியாதனால நம்ம இந்த நாட்டு வாழ்வாதாரத்தை இழந்து
திரும்பவும் நம்ம வந்து வட மாநிலத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு பயந்துக்கிட்டு தமிழ் கற்றுப்பாங்க. இப்போ ஜப்பான் நாட்டில் ஜப்பானீஸ் தெரியாமல் ஜப்பான் நாட்டில் இருக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. அப்போ ஜப்பான் நாட்டில் அங்கு வாழ்கிற அத்தனை பேருக்கும் ஜப்பானீஸ் மொழி தெரியும். ஜப்பான் மொழி அழிந்த பகுதி. ஜப்பான் மொழி தெரியாமல் அங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜப்பான் மொழியே தெரியாமல் ஜப்பான் நாட்டில் ஒரு 10,000 பேர் வாழ்கிறாங்கன்னா, அந்த 10,000 பேர் இருக்கிற அந்த பகுதியில் ஜப்பானீஸ் மொழி அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது ஒரு தனி நாடாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி அப்போ அதுபோல் தமிழ்நாட்டில் தமிழே தெரியாமல் வாழுகிற இந்திக்காரங்க இருக்காங்கள்ல, அவங்க இருக்கிற பகுதியெல்லாம் தமிழ் மொழி அழிந்து போய்விட்டது. அதெல்லாம் பிற்காலங்களில் ஒரு நாடாக மாறுவதற்கு, ஒரு குழுவாக தங்களுக்குன்னு தனி சாம்ராஜ்யம் அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அப்படி தமிழ் மொழி அழிந்து போன பகுதிகளாக நீங்கள் அதை பார்க்க வேண்டும். கண்டிப்பாக அதனால் தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான், பேசுவதற்கு எழுதுவதற்கு தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நீங்கள் தமிழ்நாட்டில் வசிக்க முடியும். அந்நியர்கள் கண்டிப்பாக தமிழ் வழியில் தான் கல்வி கற்க வேண்டும். எல்லாருக்குமே வந்து தமிழர்களும் சரி அந்நியர்களும் சரி தமிழ் வழியில் தான் தமிழ்நாட்டில் கல்வி கற்க வேண்டும் என்று நம் மொழியை பாதுகாக்க வேண்டும். இவர்கள் மொழியை பாதுகாப்பதாக சொல்லிக்கொண்டு பள்ளிக்கூடங்களில் இந்தியை திணிப்பதற்கு மட்டும் தடை போட்டு விட்டால் போதும், மொழியை நாங்கள் பாதுகாத்து விட்டோம், மொழி காவலர்களாக நாங்கள் மாறிவிட்டோம் அப்படின்னு பேர் எடுக்க பார்க்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி கற்றுக்கிறதுனால தமிழ் மொழிக்கு பெரிய ஆபத்து வராது. ஹிந்திக்காரங்க டைரெக்டாக அங்கே குடியமர்த்துறாங்க பாருங்கள். அவர்கள் குடியேறுகிற இந்த தமிழ் பகுதி அங்கு தமிழ் மொழி அழிந்து போய் ஹிந்தி பேசுகிற மக்கள் அங்கு உருவாகி விடுகிறார்கள். இதுதான் குடியேற்றம் தான் மிகவும் ஆபத்தானது. இப்படிப்பட்ட குடியேற்றங்களால் தான் கன்னட மொழி உருவாகியது, மலையாள மொழி உருவாகியது. தமிழ் அழிந்து தமிழோடு பிற இந்த வட இந்தியாவிலேருந்து வேற்று மொழி பேசுகிறவர்கள் வந்து இந்த மாதிரி கேரளாவில் தமிழ் மொழி தான் பேசுனாங்க, தமிழ் மொழி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி வட இந்தியாவிலேருந்து அந்த காலத்துலேருந்தே பிழைப்பதற்காக வந்திருப்பாங்க, படையெடுத்து வந்திருப்பாங்க. கேரளாவில் நிரந்தரமாக குடியேறிப்பிடுவாங்க, பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பகுதியில் தமிழ் தான் பேசப்பட்டு வந்திருக்கிறது. தமிழும் அங்கே இருக்கிற தமிழர்களும் பிற மொழிக்காரங்களும் வந்து குடியேறி கலந்து தான் மலையாளமாக மாறிச்சு. அதுபோல் கன்னடத்துலேயும் தமிழ் தான் பேசியிருக்காங்க. அப்போ பிற மொழிக்காரங்க அந்த வட இந்தியாவிலேருந்து வந்து ஒரு கலப்பு ஏற்பட்டு தான் கர்நாடக மொழி உருவாச்சுது. அதுபோல் ஆந்திராவிலையும் அப்படி தான் பிற மொழிக்காரர்கள் வந்து இந்த மாதிரி பிழைப்பதற்காக வந்து படையெடுத்து வந்து நிரந்தரமாக குடியேறி அவருக்கு தமிழ் மொழியோடு ஒரு கலப்பு ஏற்பட்டு தான் ஒரு புதிய மொழி உருவாகுது. அதுதான் தெலுங்கு மொழி. அதனால் வந்து இப்படி தான் வந்து புதிய மொழி உருவாயிருக்கு. அதனால் இந்த மாதிரி நிரந்தர குடியேற்றவர்களை இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ் மொழி கற்றுக்காமல் நீ இங்கே இருக்கக்கூடாது, தமிழ் மொழியில் தான் உன் பிள்ளைகள் பாடம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் மூலமாக தான் தமிழ் மொழியை பாதுகாக்க முடியும்.